லிட்ரேச்சர் பேஸ்ட் எவிடன்சஸ். சரிங்களா, லிட்ரேச்சர் பேஸ்ட் எவிடன்சஸ். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிபிடிஸ் தானே கேட்டீங்க, ஷுவர் தானே? அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைகீழாக பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் முதல்ல ஃபாரின் எவிடன்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துடலாம். அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள், நம்ம தமிழ் மொழியில் என்னென்ன லிட்ரேச்சர் எவிடன்சஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, ரைட். அப்போ இப்போ டேரெக்டாகவே நம்ம ஃபாரின் லிட்ரேச்சரில் பார்க்குறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அர்த்த சாஸ்திரம் எடுத்து பார்க்குறோம். சரிங்களா, எஸ். அர்த்த சாஸ்திரம் அப்படின்றது கௌட்டில்யர், இவர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாணக்கியா அப்படின்னு சொல்கிறோம். சாணக்கியர், இந்த சாணக்கியா எழுதியதான் அர்த்த சாஸ்திரா. சரிங்களா, எஸ். இந்த அர்த்த சாஸ்திரா எந்த மொழியில் எழுதப்படுகிறது அப்படின்னா, எந்த மொழி? சான்ஸ்கிரிட்ல எழுதப்படுகிறது. அர்த்த சாஸ்திரா சான்ஸ்கிரிட்ல எழுதப்படுகிறது. சரிங்களா, இதில் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பாண்டிய கவாட்டகா அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார். பாண்டிய கவாட்டகா. அப்போ இந்த பாண்டிய கவாட்டகா அப்படின்றது எதை பற்றி பேசுது சார் அப்படின்னா, இது பாண்டியர்களுடைய கடல் பொருட்கள் வர்த்தகத்தை பற்றி பேசுவதாக இருந்திருக்கலாம் அப்படின்றோம். சரிங்களா, பாண்டியர்களின் கடல் பொருட்கள் வர்த்தகத்தை. வாய்ஸ் கேட்குதா? இறையுதா? இல்லை ஷுவர் தானே? பாண்டியர்களின் கடல் பொருள் வர்த்தகத்தை பற்றி பேசுகிறது. சரிங்களா, அப்போது இங்கே என்ன சார், இந்த உண்மையிலுமே இந்த அர்த்த சாஸ்திரம் எதை பற்றி பேசுகிற புக் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுது. ஒன்று எக்கனாமி பற்றி பேசும், இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பேசும். அர்த்த சாஸ்திரம் இந்த ரெண்டை பற்றி தான் பேசுது. அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியும் எக்கனாமி பற்றியும் பேசுது. இந்த புக்கில் பாண்டிய கவாட்டகா அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போது என்ன சொல்ல வராரு, பாண்டியர்களுடைய நிர்வாகம் பற்றி பேசுகிறாரு, ப்ளஸ் பாண்டியன்ஸுடைய எக்கனாமி பற்றி பேசுகிறார். பாண்டியர்களுடைய எக்கானமி அப்போ எதை சார்ந்து இருந்தது? சிம்பிள், கடல் பொருட்கள் வர்த்தகம். சரிங்களா, மெரைன் பார்ட்டிகல்ஸ் தான் முக்கியமான வர்த்தகமே. உங்களுக்கு பியூல், முத்து. இந்த முத்து தான் அவங்களின் மிகப்பெரிய சொத்து. சரிங்களா, ஸோ பாண்டியர்களின் முத்து தான். நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, உவரி கடற்கரை பாண்டியர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த இஸ்ரேலினுடைய அரசர் சாலமன், ரோமானிய அரசர் அப்படி, நம்ம இஸ்ரேல் அரசர் தான், சாரி, இஸ்ரேல் அரசருடைய சாலமன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் தலையில் ஒரு கிரீடம் வச்சிருக்கிறார். அந்த கிரீடத்தில் ஒரு முத்து இருக்குது. சரிங்களா, எஸ். அந்த முத்தெல்லாம் எங்கேருந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கடற்கரையில் செய்த முத்து. இந்த சாலமன் அரசரை தான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய அரசரை சொல்லுவாங்க இஸ்ரேல். இதில் எஸ், பைபிளில் சொல்லியிருப்பாங்க ஞானத்தின் அரசர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறைய கதைகள்லாம் கூட கேட்டிருப்போம். ஆனால் நம்ம எப்படி பெருமைப்படுறோம் அப்படின்னா, சாலமன் அரசர் தான் பெரிய அரசர். ஆனால் அந்த அரசரின் தலைக்கு மேலே இருக்க மகுடத்தில் இருக்கக்கூடிய முத்து பாண்டியர்களுக்குரியது. புரியுங்களா? ஸோ அதெல்லாம் சொல்கிறோம். அப்போ அர்த்த சாஸ்திரா மூலமாக நமக்கு என்ன எவிடன்ஸ் கிடைக்குது? என்ன? பாண்டியர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு என்னன்னு தெரிய வருது, பாண்டியர்களுடைய எக்கானமி எப்படின்னு தெரிய வருது. அதுதான் பாண்டிய கவாட்டகா அப்படின்னு சொல்கிறாரு. கடல் பொருட்கள் வர்த்தகம் மூலமாக பாண்டியர்களுக்கு நிறைய லாபம் வருது அப்படின்றத சொல்கிறாரு. சரிங்களா, எந்த மொழியில் எழுதியிருக்கு அர்த்த சாஸ்திரம்? சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்கு. கிளியராக இருக்கிறோமா? எஸ், ஓகேங்க. அடுத்தது மகாவம்சா. எஸ், இந்த மகாவம்சா அப்படின்றதுன்னா